Welcome to Crazy Civil Crackers. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஆல்ரெடி 2 வீடியோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் சாயில் மெக்கானிக்ஸ்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்கள பாருங்க. இன்னைக்கு தேர்ட் பார்ட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஆப்ஷனில் ஸோ பிப்பட் மெத்தட் வந்து ஆடாக இருக்குது. ஸோ இந்த பிப்பட் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செடிமெண்டேஷன் அனாலிசிஸுக்கு பார்ட்டிகிள் சைஸ் டிட்டர்மைன் பண்ணுற செடிமெண்டேஷன் அனாலிசிஸில் தான் இந்த பிப்பட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி, தட் இஸ் ஆப்ஷன் டி பிப்பட் இஸ் தி odd one, option D is the correct answer. இந்த வாட்டர் கண்டென்ட் டிட்டர்மினேஷன் பண்ணுறதுக்கு இந்த 7 மெத்தடை ஞாபகமாக வைக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. எல்லா வேர்டோடையும் அது எல்லா மெத்தடோடையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள். OPSCART, அதாவது ஓபிஎஸ் கார்ட்டில் வந்தார். கார்ட் மீன்ஸ் வண்டி. ஸோ ஓபிஎஸ் அவர் கார்ட்டில் வந்தார். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுருந்தோன்னா இந்த மெத்தட் வந்து நமக்கு ஈஸியாக ஞாபகத்தில் நிற்கும். 52nd question. In oven drying method, the soil sample is kept for about dash hours in the oven. Option A 1, option B 2, option C 24, option D 48. The correct answer is option C, that is 24. ஸோ அதாவது வாட்டர் கண்டென்ட் டிட்டர்மினேஷன் மெத்தட்லே அவன் ட்ரைங் மெத்தட் வந்து 1 டே, அதாவது 24 hours எடுக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ஆக்குரேட் மெத்தட். அவன் ட்ரைங் மெத்தட் இஸ் தி ஆக்குரேட் மெத்தட். ஸோ நார்மலாக ஸோ இதில் சாண்டி சாயில், அதாவது சாண்ட் எல்லாமே அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் ட்ரை ஆகுறதுக்கு 4 hours எடுக்கும். இதே இது ஃபேட் கிளே. ஸோ ஃபேட் கிளே அப்படின்னா ஹை பிளாஸ்டிசிட்டி கிளே வந்து 14 to 16 hours எடுக்கும். ஸோ நார்மலாக அதனால சாயில் பார்ட்டிக்கிளில் ரெண்டுமே இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால அவன் ட்ரை hours வந்து 24 hours கன்சிடர் பண்ணியிருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 24. நெக்ஸ்ட் கொஸ்டின் 53. An organic soil sample is kept in oven for its water content determination. The temperature preferred is option A 60 degree, option B 80 degree, option C 105 degree, option D 110 degree. The correct answer is option A, that is 60 degree. So நார்மலா அவன்ல சாயில் சாம்பிளுக்கு மெயின்டைன் பண்ணுற டெம்பரேச்சர் வந்து 105 to 110 டிகிரி சென்டிகிரேட். ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம ஹீட் பண்ணால் சாயிலோட அந்த ஸ்ட்ரக்சரல் பாண்ட் வந்து விட்டுரும், பிரேக் ஆயிரும். ஸோ அதனால நம்ம இந்த ரேஞ்சுக்கு தான் வைப்போம். இதே இதுக்கு கீழே நம்ம பாயில் பண்ணாலுமே மாய்ஸ்சர் கண்டென்ட் ரிமூவ் ஆகாது. ஸோ இந்த ரேஞ்சில் தான் நம்ம அவனில் வச்சு ஹீட் பண்ணுவோம் வாட்டர் கண்டென்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. இதே இன்கேஸ் இது நார்மல் சாயிலுக்கு, இன்கேஸ் அது ஆர்கானிக் சாயில், அதாவது பீட், அந்த ஹைலி ஆர்கானிக் கண்டென்ட், அதாவது கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் வந்து நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரி தான் வைக்கணும். என்ன ஆகுது அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் 60 டிகிரிக்கு மேலே நம்ம டெம்பரேச்சர் வச்சோம்னா அது ஆக்சிடேஷன் ஆகுது. அதாவது ஆர்கானிக் மேட்டர்னாலே கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நம்ம ஹையர் ஹீட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சாயிலோட நேச்சர் மாறிடும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக 60 டிகிரி. இன்கேஸ் இது ஜிப்சம் சாயில், அதாவது சாயிலில் ஜிப்சம் மினரல் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னா அதை வந்து 80 டிகிரி சென்டிகிரேடில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இங்கே ஆன்சர் ஏ ஆப்ஷன் 60 டிகிரி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 54. Dash method is specially suited to a circumstance where water content is to be quickly determined for the purpose of proper field control. Option A oven drying, option B sand bath, option C alcohol, option D calcium carbide method. The answer is calcium carbide. So calcium carbide method தான் ரொம்ப குயிக்காக ரிசல்ட் கிடைக்கும். அதாவது 5 to 10 மினிட்ஸ்லேயே கால்சியம் கார்பைட் மெத்தடில்
நமக்கு ஆன்சர் கிடைக்கலாம். இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சாயில் மாய்ஸ்சரை, அதாவது சாயில் சாம்பிளை ஒரு கண்டெய்னர், அதாவது ஏர்டைட் கண்டெய்னர், அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாய்ஸ்சர் டெஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு கிட் இல்லைன்னா ஒரு கண்டெய்னரில் நம்ம எடுக்கிறோம். ஸோ இங்கே இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் இந்த கால்சியம் கார்பைடும் ரியாக்ஷன் நடந்து ஒரு அசிட்டிலின் கேஸ், ஸோ அசிட்டிலின் கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கேஸ் வந்து அதில் ஒரு டயல் கேஜ், அதாவது டயஃப்ரம் அப்படின்னா அது ஒரு மெம்பரேன் டயல் கேஜ். ஸோ அதில் வந்து இந்த அசிட்டிலின் கேஸ் ப்ரொடியூஸ் ஆனதும் அதில் தெரிஞ்சிடும். ஸோ அது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா கேஸ் எவால்வ் ஆனதும், ஸோ வாட்டர் கண்டென்ட் எவாப்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். அதுலேருந்து வாட்டர் கண்டென்ட் தெரிஞ்சிடும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தட் இஸ் கால்சியம் கார்பைட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next question number 55. An oven dried soil of mass 400 gram is placed in a pycnometer where empty weight is 573 gram. The mass of pycnometer with the soil is 973 gram. The total mass of pycnometer with water and soil inside is 1605 gram. The pycnometer filled with water alone has mass of 1480 gram. So here comes gram. The specific gravity of solid is 2.65. Its water content is dash. Option A 40.456. Option B 46.504. Option C 23.236. Option D 6.423. So the correct answer, first we can see the explanation. So given weight of empty pycnometer. So பைக்னோமீட்டரோட எம்டி வெயிட்டு W1 அப்படின்னு எடுக்கிறோம். அது வந்து 573 டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க, 573 கிராம். தென் W2 வெயிட் ஆஃப் பைக்னோமீட்டர் ப்ளஸ் சாயில் சாம்பிள், பைக்னோமீட்டர் ப்ளஸ் சாயில் சாம்பிள் அதோட வெயிட்டும் கொடுத்துருக்காங்க 973 கிராம். தென் W3 வெயிட் ஆஃப் பைக்னோமீட்டர் ப்ளஸ் சாயில் சாம்பிள் ப்ளஸ் வாட்டர், மூணத்தோட வெயிட் வந்து 1605 அதுவும் கொடுத்துருக்காங்க. Then W4 weight of pycnometer and water இதுவும் கொடுத்துருக்காங்க 1480 gram. So இந்த 4 data plus specific gravity of soil G equal to 2.65 கொடுத்துருக்காங்க. So water content கண்டுபிடிக்கிற வேண்டிய formula that is W equal to W2 minus W1 by W3 minus W4 into G minus 1 by G minus 1 into 100. So இதில் கொடுத்துருக்க values அப்படியே substitute பண்ணா answer that is option B 46.504 கடச்சிரும். The next question, in calcium carbide method the produced gas is option A methane, option B carbon dioxide, option C acetylene, option D oxygen. So the correct answer is option C. So option C acetylene. அதாவது இந்த calcium carbide methodல ஸோ நம்ம இந்த கால்சியத்தை நம்ம கால்சியம் கார்பைடை ஒரு கண்டெய்னர், அதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது மாதிரி கால்சியம் கார்பைட் ப்ளஸ் சாயில் சாம்பிளை நம்ம எடுக்கும்போது இந்த கால்சியம் கார்பைட் அண்ட் மாய்ஸ்சர் கண்டென்ட் ரியாக்ஷன் நடந்து அசிட்டிலின் கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு டயல் காஜ், ஸோ அதாவது சென்சிட்டிவ் டயஃப்ரம் அட்டாச் டயல் காஜில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இது நமக்கு வாட்டர் கண்டென்ட் ரீடிங்கை தந்துடும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், தட் இஸ் அசிட்டிலின். Next question, the water content of soil deposit in the in situ condition is determined by dash method. Option A radiation, option B pycnometer, option C calcium carbide, option D oven dry method. The correct answer is option A, அதாவது இது field method. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ரேடியேஷன் மெத்தடில் 2 கேசிங் இருக்கும், 2 ஸ்டீல் கேசிங், ரெண்டுமே ஒரு போர் ஹோலில் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. பக்கத்து டிஸ்டன்ஸில் 2 போர் ஹோலில் இந்த 2 கேசிங் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹோல் மூலமாக, அதாவது ஒரு ஸ்டீல் கேசிங் மூலமாக ஒரு ரேடியேட்டிவ் ஐசோடோப், அதாவது கார்பன் 60 ஒரு ஹோலோட ஓப்பனிங்கில் அலோவ் பண்ணுவாங்க. இன்னொரு ஹோலில் என்ன இருக்குன்னா ஒரு டிடெக்டர். ஸோ இங்கே என்ன ஆகுது, இது அலோவ் பண்ணதும் இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ரெண்டுமே ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி, ஒன்றுக்கொன்று அந்த ஐசோடோப்பும் இதுவும் தெரிகிற மாதிரி, ஒன்றுக்கொன்று ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு கேப் ஹோல் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் என்ன ஆகுது, இந்த ஐசோடோப் வந்து
வெளியே வந்ததும் ஐசோடோப் வாட்டர் கண்டென்ட் கூட ரியாக்ஷன் நடக்கும். அதாவது சாயிலில் இருக்க வாட்டர் கண்டென்ட் கூட ரியாக்ஷன் நடந்தது, அதில் இருக்க எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த லாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸை இந்த டிடெக்டர் வந்து மெஷர் பண்ணும். ஸோ அதுதான் என்னது, எவ்வளோ லாஸ் ஆஃப் எனர்ஜி நடக்குதோ அதுதான் தட் இஸ் ஈக்குவல் டு தி வாட்டர் கண்டென்ட். ஸோ ஆப்ஷன் ஏ ரேடியேஷன் மெத்தட் இஸ் தி ஆன்சர். Next question. A sea well analysis is meant for option A coarse grained soil, option B fine grained soil, option C coarse grained gravel, then option D silt. The correct answer is option A coarse grained soil. So அதாவது பார்ட்டிகிள் சைஸ் அனாலிசிஸ், அதாவது சாயிலோட பார்ட்டிகிள் சைஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று சீவ் அனாலிசிஸ், இன்னொன்று செடிமெண்டேஷன் அனாலிசிஸ். ஸோ சீவ் அனாலிசிஸ் எந்த பார்ட்டிகிளுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கோர்ஸ் கிரைண்ட் சாயில். ஸோ இதில் இன்னும் ரெண்டு மெத்தட் இருக்குது, ட்ரை சீவ் அனாலிசிஸ், வெட் சீவ் அனாலிசிஸ். இந்த ட்ரை சீவ் அனாலிசிஸ் வந்து பார்ட்டிகிள் கிரேட்டர் than 4.75 mm, அதாவது கிராவலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதே வெட் சீவ் அனாலிசிஸ், அதாவது இன் பிட்வீன் 4.75 mm to 75 மைக்ரான் இடையில அந்த பார்ட்டிகிள் இருந்துன்னா அந்த வெட் சீவ் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது சாண்டுக்கு யூஸ் பண்ணுறது தான் வெட் சீவ் அனாலிசிஸ். ஸோ தென் செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் அப்படின்னா ஃபைன் கிரைண்ட் சாயில். ஸோ ரொம்ப ஃபைன் கிரைண்ட் கிளே அந்த மாதிரி பார்ட்டிகிளுக்கு யூஸ் பண்ணுறதா செடிமெண்டேஷன் அனாலிசிஸ். தட் இஸ் பார்ட்டிகிள் லெஸ் தேன் 75 மைக்ரான். இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது, பிப்பெட் மெத்தட், இன்னொன்று ஹைட்ரோமீட்டர் மெத்தட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கோர்ஸ் கிரைண்ட் சாயில். ஸோ கோர்ஸ் கிரைண்ட் கிராவல் கிடையாது, கோர்ஸ் கிரைண்ட் சாயில். தட் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஒன். Next question. In Indian standard, that is IS 460-11962, the sieve sizes are given by option A number of openings, option B number of openings per inch, option C size of aperture in mm, option D size of aperture in centimeter. So here the correct answer is option C, that is size of aperture in mm. So இது நார்மலா that is British standard and American Society for Testing and Material, அதில் என்ன எதை பேஸ் பண்ணி சீவோட சைஸை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளோ ஓப்பனிங்ஸ், அதாவது சீவில் எத்தனை ஓப்பனிங்ஸ் பெர் இன்ச்சுக்கு எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. இதே இது இந்தியன் ஸ்டாண்டர்டில் அதோட அப்பர்ச்சர், அதாவது சைஸோட சீவோட சைஸை வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க, அதான் சைஸ் ஆஃப் அப்பர்ச்சர் இன் mm. The next question number 60. The portion retained on dash ISCB is termed as gravel fraction. There is option A 4.75 mm, option B 2 mm, option C 425 micron, option D 75 micron. The correct answer is option A, that is 4.75 mm. ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், தட் இஸ் சீவ் அனாலிசிஸில் பார்ட்டிகிள் சீவ் அனாலிசிஸில் ரெண்டு இருக்குது, தட் இஸ் சீவ் அனாலிசிஸ், இன்னொன்று செடிமெண்டேஷன் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் உள்ளது கோர்ஸ் கிரைண்ட் சாயில், அதில் ட்ரை சீவ் அனாலிசிஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கிராவல். ஸோ அதாவது பார்ட்டிகிள் சைஸ் கிரேட்டர் தேன் 4.75 mm அப்படின்னா தான் எனது கிராவல். ஸோ தட் இஸ் பார்ட்டிகிள் 4.75 mm கிராவலுக்கு தான் நம்ம இந்த சீவ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். த கரெக்ட் ஆன்சர் இஸ் option A 4.75 mm. The receiver at the bottom of the assembly in sieve shaking machine is option A 4.75 mm sieve, option B 425 micron, option C pan, option D 75 micron. The correct answer is 2 mm, 1 mm, 600 micron, 425 micron, 300 micron, 212 micron, 150 micron. The last 75 micron is CV use பண்ணுவோம். Is done for soil with small particles. So option A 2, option B 10, option C 15, option D 60. So normally sieve shakerல எவ்வளோ மினிட்ல ஷேக்கிங் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னா 10 minutes. நார்மலாக 10 minutes அட்லீஸ்ட் பண்ணணும். So option
B is the correct answer. Then 63, question number 63. The percentage of soil retained on each sieve is calculated on the basis of option A total mass, option B total weight, option C volume of sample, option D density of soil. So மோஸ்டா நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது எதில் மெஷர் பண்ணுவோம், எல்லாமே சாயில வந்து வெயிட் பேலன்ஸில் தான் மெஷர் பண்ணுவோம், அதாவது மாஸ் தான் கண்டுபிடிப்போம், வெயிட் வந்து கண்டுபிடிக்க மாட்டோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ டோட்டல் மாஸ். 4.75 mm சீவுக்கு, அது சீவ் வர கிராவல். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்ட்டிகிள் இருக்கும், சாண்ட் பார்ட்டிகிள், அதுக்கு கீழே கிளே. கரெக்டா? ஸோ அதில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கிளே எல்லாமே வந்து ஸ்டிக்கியாக ஒன்றுக்கு ஒன்று அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃப்ளாக்குலேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவாங்க, என்ன சொல்யூஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னா சோடியம் ஹெக்ஸாமெத்தா பாஸ்பேட். ஸோ இது என்ன பண்ணும், ஒவ்வொரு பார்ட்டிக்கிள் வந்து அதாவது கிளே பார்ட்டிக்கிள் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப டைட்டாக பாண்டாக இருக்கும், இல்லை சாண்ட் பார்ட்டிக்கிள்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து ஃப்ளாக்குலேட் எல்லா பார்ட்டிக்கிளும் அட்டாச் ஆகி சேர்ந்துருக்கும். ஸோ இந்த நேச்சரை பிரேக் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சோடியம் ஹெக்ஸாமெத்தா பாஸ்பேட் வந்து யூஸ் பண்ணுவோம். Next question. In sedimentation analysis, the soil fraction should be of what micron size so as to kept in a liquid medium? Option A 75, option B 83, option C 57, option D 70. The correct answer is option A 75 micron. So நம்ம sedimentation analysisல there is wet mechanical analysis. Sedimentation analysis also called as wet mechanical analysis. ஸோ இதில் என்ன சைஸ் பார்ட்டிகிளோட சைஸ் லெஸ் தேன் 75 இருந்தால் தான் இந்த யூஸ் பண்ணுவோம், இந்த வெட் மெக்கானிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஒன். ஹைட்ரோமீட்டர் அண்ட் பிப்பட், ஆப்ஷன் பி சி, ஆப்ஷன் சி all of the mentioned, option D none of the mentioned. ஸோ செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் ஆல்ரெடி பார்த்தது தான். என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, பிப்பட் மெத்தட் அண்ட் ஹைட்ரோமீட்டர் மெத்தட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Then 67, which of the following assumption is wrong with respect to sedimentation analysis? Option A, the soil particles are spherical. Option B, particles settle independent of other particles, do not have any effect on its velocity of settlements. Option C, soil particles has different specific gravity. Option D, the walls of jar in which the suspension is kept do not affect the settlement. So இதில் எந்த அசம்ஷன் வந்து செடிமெண்டேஷன் அனாலிசிஸோட அசம்ஷன் கிடையாது. Option C is the correct answer. That is soil particle has different specific gravity. So நார்மலாக சாயில் பார்ட்டிகிள் வந்து ஒரே சேம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இல்லாட்டா ஒரே ஆவரேஜ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு அசியூம் பண்ணி தான் இந்த செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் பண்ணுவோம். Then 68, the sedimentation analysis is based on dash law. So important question. Option A is Stokes law, option B Kuhlmann's law, that is Kuhlmann's law, option C Rankine's, option D none of the mentioned. Option A is the correct answer, that is Stokes law. So this law is based on the particle shape, size, weight. இதை பொறுத்து தான் பார்ட்டிகிள் செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் நடக்கும். The next option, question number 69. The lower limit of particle size allowed in sedimentation analysis is option A 0.002 mm, option B 0.04 mm, option C 0.074 mm, option D 0.0004 mm. The correct answer is option A 0.002 mm. ஸோ இங்கே அதாவது இதை விட பார்ட்டிக்கிள் 0.002 mm அதை விட லெஸ்ஸாக இருந்துன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரௌனியன் மூமெண்ட் நடக்கும். ஸோ ப்ரௌனியன் மூமெண்ட் அப்படின்னா பார்ட்டிக்கிள் ஒவ்வொரு மாலிகுல் அதாவது சாயில் மாஸில் இருக்க ஒரு பார்ட்டிக்கிள்குள்ள மாலிகுல்ஸ்குள்ள கொல்யூஷன் நடக்கும். ஸோ அதனால பார்ட்டிக்கிள் செட்டில் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த லா வேலிட் ஆகாது.
இதே இது particle greater than 0.2னாலும் இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் அப்ளை ஆகாது. சரியா? அதாவது செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் நடக்காது. 0.2 ஓட கிரேட்டரா இருக்கக்கூடாது, 0.002 mm ஓட லெஸரா இருக்கக்கூடாது. ஏன் 0.2 mm ஓட கிரேட்டரா இருக்கக்கூடாதுன்னா அப்ப டர்புலண்ட் ஒரு டர்புலண்ட் ஃபார்ம் ஆகும் 0.2 mmக்கு அதிகமா இருந்ததுன்னா. ஸோ அதனால இந்த அதாவது செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் இந்த ரெண்டு சைஸுக்கு மேலேயோ கீழே இருக்கக்கூடாது. இன் பிட்வீன்ல இருந்தால் தான் செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following cannot be used as a dispersing agent? Option A, sodium oxalate. Option B, sodium polyphosphate. Option C, sodium silicate. Option D, sodium oxide. The correct answer is option D, sodium oxide. So dispersing agent அப்படினா so ஒவ்வொரு பார்ட்டிகிளுக்கு வந்து அதாவது ரொம்ப ஜாயின் இருக்கும். ஜாயின் ஆகிற நேச்சர், அதாவது கிளே பார்ட்டிகிள் ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகும், ரெண்டுமே பார்ட்டிகிள் சைஸ் 4.75க்கு கீழே வரும்போது நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா டிஸ்போஸ் இல்லை செடிமெண்டேஷன் அனாலிசிஸுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த சஸ்பென்ஷன் சொல்யூஷன், அதாவது கிளே பார்ட்டிகிள் எல்லாம் தான் செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் நம்ம போவோம். ஸோ அங்கே என்ன ஆகும், கிளே பார்ட்டிகிள் ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகும், ரொம்ப ஸ்டிக்கி நேச்சராக இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக் பண்ணணும். ஸோ அதுக்காக டிஸ்போசிங் அப்படின்னா ஆப்போசிட் ஆஃப் ஃப்ளாக்குலேஷன், ஒவ்வொரு பார்ட்டிகிளை தனித்தனியாக விடுறது, டிஸ்போஸ் ஆகி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. ஸோ அப்போ என்ன ஆகும், பார்ட்டிகிள் வந்து என்ன ஆகும், டிஸ்பர்ஷன் நடக்கிறதுனால ஒவ்வொரு பார்ட்டிகிள் தனித்தனியாக செட்டில் ஆகும். ஸோ அப்படி டிஸ்பர்ஷன் ஏஜென்ட் என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா சோடியம் ஆக்சலைட், சோடியம் சிலிகேட், சோடியம் பாலிபாஸ்பேட். ஸோ இந்த சோடியம் பாலிபாஸ்பேட்ல 3 டைப் இருக்கு. டெட்ரா சோடியம் பைரோபாஸ்பேட், சோடியம் ஹெக்ஸாமெத்தாபாஸ்பேட், otherwise it is called as calgon. இல்ல அப்படின்னா சோடியம் ட்ரை பாலிபாஸ்பேட். ஸோ ஐஎஸ் அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் எதை ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா 33 கிராமா சோடியம், இந்த சோடியம் ஹெக்ஸாமெத்தாபாஸ்பேட் பிளஸ் 7 கிராமா சோடியம் கார்பனேட் இன் 1 லிட்டர் சொல்யூஷன் தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது ஆடா இருக்கு, சோடியம் ஆக்சைடு வந்து ஆடா இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Then question number 71, which of the following are used as a standard sedimentation method in a laboratory? 1, sedimentation analysis method. Option 2, hydrometer method. Option C, pipette method. Option D, sand replacement method. The correct answer is option C, pipette method. So sedimentation analysisல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு pipette method, இன்னொன்னு hydrometer method. So ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ற மெத்தட் வந்து pipette method. Then question number 72, the dispersion agent which are added to soil in the pipette method may also be referred to as option A, deflocculating agent. Option B, calgon. Option C, mechanical agent. Option D, none of the mentioned. So dispersion agent add பண்றத என்ன சொல்றோம், dispersion agent is also called as deflocculating agent. அதாவது ஒவ்வொரு பார்ட்டிகிள் வந்து சேர்றத வந்து தடுக்கும். So that is deflocculating agent. Option A is the correct answer. So இங்க பார்த்தாலே தெரியும், dispersion agent is also called as deflocculation agent. pipette methodல செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் பண்ண கால்சியம் காம்பவுண்ட் இருந்து அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்ணணும். எதனால அப்படின்னா இது எல்லாமே டிஸ்பர்ஷன் ஏஜென்ட் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இது ரெண்டுமே ஆட் பண்ணணும். இல்ல அப்படின்னா இந்த ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா பார்ட்டிகிள்ஸை அதாவது ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும், ஒண்ணுக்கு ஒன்று ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும். இதனால ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த ஆர்கானிக் மேட்டரை ரிமூவ் பண்ணா பார்ட்டிகிள் வந்து ஈஸியா டிஸ்போஸ் ஆகும், ஸ்பிளிட் ஆயிரும். ஸோ அதனால ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ணணும். இன் கேஸ் கால்சியம் காம்பவுண்ட் இருந்து அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்ணணும். Pipette method of sedimentation analysis, the soil is treated with dash to remove calcium compound in it. Option A, hydrochloric acid. Option B, sodium oxalate. Option C, hydrogen peroxide. Option D, sodium silicate. The correct answer is
Option A, hydrochloric acid. So இங்க ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணணும், கால்சியம் இந்த கொஸ்டின்ல கால்சியம் காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணணும். The last question, the sodium hexametaphosphate used in soil suspension may be also called as dash. Deflocculating agent, calgon, aggregate, none of the mentioned. The answer is calgon. So here that is sodium hexametaphosphate is also called as calgon. So இதுதான் என்னது IS recommend பண்ற standard dispersion solution. So answer is option B, calgon. So thanks for watching this video. Thank you.